Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து Excel formulas and functions part 132ல ஒரு சூப்பர்பான கான்செப்ட் நம்ம பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு பிளேஸ்ல வந்து டேட் காலம் இருக்கு. அந்த டேட்டை வந்து நம்ம VLOOKUP யூஸ் பண்ணி required formatல நம்ம வந்து கெட் பண்ண போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா VLOOKUP ஃபங்க்ஷன் மட்டும் கிடையாது. இதுல மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம கம்பைன் பண்ணியிருப்போம். அந்த நமக்கு தேவையான ஃபார்மேட் எடுத்துட்டு வரதுக்காக. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டேட் வச்சு நீங்க வேல்யூவை VLOOKUP பண்ணி எடுக்கும்போது இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் ஷோ பண்ணிடுறேன். என்னோட ரெக்குவயர்மெண்ட் எப்படி இருக்கும், என்னோட சோர்ஸ் டேட்டா எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். இந்த மாஸ்டர் அப்படின்ற ஷீட்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் இருக்கு. அந்த ப்ராடக்ட் வந்து எப்போ சேல் ஆயிருக்கு அப்படிங்கிறது அந்த சேல்ஸ் டேட்டு இங்கே நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த டேட் ஃபார்மேட்டை வந்து நல்லா பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு, மந்த்து, இயர், அதாவது டிடி எம்எம் 4 times ஒய் அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்கு. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன்ல ஸ்லாஷ் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதுதான் ஃபார்மேட்டு, ரா டேட்டாவோட ஃபார்மேட்டு. இப்போ ஷீட் 1ல தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சேம் ப்ராடக்ட் ஐடி இருக்கு. இந்த ப்ராடக்ட் ஐடிக்கு இந்த மாஸ்டர்ல போயிட்டு நம்ம செக் பண்ணி அந்த ரிலவெண்ட் டேட் வந்து நம்ம இங்க ஷோ பண்ண போறோம். பட் எனக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னா அந்த ஃபார்மேட்ல கிடையாது. அங்க வந்து DDMM 4 times ஒய் அப்படின்ற ஃபார்மேட்ல இருக்கு. இன் பிட்வீன்ல வந்து ஃபார்வர்ட் ஸ்லாஷ் இருக்கு. இங்க வந்து 4 times ஒய், அதாவது இயரு, மந்த்து, டேட்டு, அதாவது 4 times ஒய், எம்எம், டிடி, இன் பிட்வீன்ல வந்து ஹைஃபன் இருக்கு. ஸோ ஹைஃபன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் விட்டுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 00:00:00.0 அப்படின்றது நமக்கு கன்கார்டினேட் ஆகி வரணும். இதுதான் நமக்கு ஃபார்மேட்டு. ஸோ இப்போ நம்ம சில ஆட்டோமேஷன் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். இது என்னோட ரெக்குவயர்மெண்ட்டு. ஸோ நான் அதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எப்படி நான் எடுத்துகிட்டு வந்து ஷோ பண்ணுறேங்கிறத உங்களுக்கு நாங்கள் ஷோ பண்ணிடுறேன். இப்போ பாருங்க, இந்த செகண்ட் ரோல 12 அப்படின்ற ப்ராடக்ட் ஐடிக்கு இங்கே வந்து பாருங்க 2020 ஜான்வரி மந்த்ல 31st இங்கே போயிட்டு நீங்கள் செக் பண்ணீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 31st ஜான்வரி 2020 இந்த ஆர்டரில் இருக்கும். ஸோ ப்ராப்பராக நமக்கு புல் பண்ணிட்டு வருது. இப்போ பாருங்க தேர்ட் ரோல இருக்கிற இந்த 34ன்றது நமக்கு இங்கே இருக்காது. ஸோ நமக்கு அங்கே blank ஷோ பண்ணுது. இப்போ இதை தான் நம்ம எப்படி நம்ம ரெட்ரீவ் பண்ண போறோங்கிறத பார்க்க போறோம். இதை நான் delete பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி வந்து ஃபார்முலா கிரியேட் பண்ணியிருந்ததை. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா VLOOKUP ஃபங்க்ஷன் தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். ஈக்குவல் டு VLOOKUP, இதோட லுக்அப் வேல்யூ A2 செல்லு, கமா டேபிள் அரே அப்படின்றது இந்த மாஸ்டர் ஷீட்ல இந்த என்டையர் A காலம் B காலம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ரேஞ்சை F4 கொடுத்து. ஓகேங்களா? கமா எனக்கு ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கு, டேட் செகண்ட் காலம்ல இருக்கு. ஸோ காலம் இண்டெக்ஸ் வந்து 2 கொடுத்துக்கிறேன். கமா ரேஞ்ச் இங்க வந்து பாத்தீங்கன்னா ரேஞ்ச் லுக்அப் நான் வந்து எக்ஸாக்ட் மேட்ச் வேணும். ஸோ நான் இங்க ஃபால்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்றேன். நீங்க ஃபால்ஸ் கொடுக்கலாம், அதர்வைஸ் ஜீரோவும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஷோ பண்ணுது. அதாவது டைரக்டா இங்கிருந்து நமக்கு டேட்டா எடுத்துட்டு வருது. பட் நமக்கு இந்த மாதிரி ஃபார்மேட்ல வருது. இப்போ இந்த மாதிரி வரும்போது நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இங்க இஃப் எரரா இருந்ததுன்னா, இன்கேஸ் எரர் த்ரோ ஆனிச்சுன்னா நம்ம என்ன வரணும் அப்படிங்கிறத நான் இங்க கொடுத்துக்கிறேன். blank வரணும். ஸோ நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பாருங்க, ஃபியூ செல்ஸுக்கு நான் அதை அப்ளை பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? எங்க நமக்கு எரர் வருதோ அங்க வந்து பாத்தீங்கன்னா blank அப்ளை ஆயிடும். பிகாஸ் நம்ம இஃப் எரர் யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் செல்ல இந்த இஃப் எரருக்கு முன்னாடி டெக்ஸ்ட் இதை நான் வந்து என்ன பண்றேன், டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டேட் ஃபார்மேட்ல இருக்கு. நமக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு நம்பர் ஃபார்மேட், அந்த டேட் இதுல வந்து நமக்கு விசிபிள் ஆகுது. ஸோ இதை நான் டெக்ஸ்ட்டுக்கு வந்து யூஸ் பண்றேன். டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ண போறேன் இந்த டேட் ஃபார்மேட். ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா வேல்யூன்ற ஆர்குமெண்ட்டுக்கு இந்த என்டையர் VLOOKUPல கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டு. ஸோ ஃபார்மேட் எனக்கு எப்படி வேணும்? ஸோ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டு இங்கே டபுள் கோட்டில் 4 times ஒய்
ஹைஃபன் நான் யூஸ் பண்ணுறேன். அங்கே வந்து நமக்கு ரா டேட்டாவில் வந்து ஸ்லாஷ் இருக்குது, இங்கே ஹைஃபன் நான் யூஸ் பண்ணுறேன். டிடி. ஸோ டபுள் கோட்டில் கொடுத்துக்கிறேன், ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன், அகைன் என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் இதை அப்படியே ஃபியூ செல்ஸ்க்கு அப்படியே ட்ராக் டவுன் பண்ணுறேன். இப்போ எப்படி உங்களுக்கு ஷோ ஆகுதுன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்லாஷ் யூஸ் பண்ணியிருந்தோம், மந்த்து டேட்டு இயர் அப்படின்ற ஃபார்மேட்டை அப்படியே வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் இயரு மந்த்து டேட் அப்படின்ற மாதிரி நமக்கு ஷோ பண்ணுது. இன்பிட்வீனில் ஹைஃபன் நம்ம அப்ளை பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ இந்த பர்டிகுலர் டேட்டோட நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, 00 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சம் டெசிமல் வேல்யூ நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து ஒரு கன்கேட்டனேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? கன்கேட்டனேட். இப்போ டெக்ஸ்ட் 1ன்றது இந்த என்டையர் ரிசல்ட், இந்த டெக்ஸ்ட் 1 நான் கொடுத்துக்கிறேன். இப்போ கன்கேட்டனேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கமா, என்னோட டெக்ஸ்ட் 2 இருக்கு இல்லைங்களா, இங்கே டபுள் கோட்டில் ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். பிகாஸ் எனக்கு இந்த டேட்டுக்கும் அந்த 00வுக்கும் இன்பிட்வீனில் ஒரு ஸ்பேஸ் வேணும். ஸோ நான் வந்து கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 00 கோலன் அகைன் 00 கோலன் அகைன் 00, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாட்டு 0. இந்த ஃபார்மேட்டில் எனக்கு வேணும். நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் நீங்கள் கன்கார்டினேட் பண்ணும்போது நீங்கள் அந்த டேட்டோட நீங்கள் ஜாயின் பண்ணுறது நீங்கள் என்ன மாதிரி வேணாலும் கொடுத்துக்கலாம். இது என்னோட ரெக்குவயர்மெண்ட்டு, நான் அதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்க, எனக்கு நம்ம அந்த பர்டிகுலர் டேட்டோட எனக்கு இந்த மாதிரி வந்து ஷோ பண்ணுது. இப்போ பாருங்க, நான் ட்ராக் டவுன் பண்ணுறேன் ஃபியூ செல்ஸுக்கு. இப்போ எனக்கு இந்த மாதிரி வருது. இப்போ பாருங்க, ஒரு இஷ்யூ வந்து நம்ம இங்கே ஃபேஸ் பண்ணுறோம். என்ன அப்படின்னா, எங்கெல்லாம் அந்த ரா டேட்டாவில் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு வேல்யூ இல்லாமல், தட் மீன்ஸ் இப்போ இந்த 34ன்ற ப்ராடக்ட் இங்கே மாஸ்டரில் கிடையாது. ஸோ நமக்கு அங்கே என்ன ஆகுதுன்னா, முன்னாடி வந்து நமக்கு பிளாங்க் ஷோ ஆனிச்சு. இப்போ இந்த கன்காட்டினேட்டு இந்த 0 இதை வச்சு நம்ம பண்ணோம் இல்லைங்களா, இந்த 00 வச்சு நம்ம கன்காட்டினேட் பண்ணும்போது டேட்டோட இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த இடத்துட்ட நமக்கு பிளாங்க்குக்கு பதிலாக நமக்கு இங்கே வந்து பாருங்க 00:00:00.0ன்னு சொல்லிட்டு நமக்கு இந்த மாதிரி ஷோ பண்ணுது. ஸோ எனக்கு அந்த மாதிரி வரக்கூடாது. ஸோ எனக்கு பிளாங்க் தான் அங்கே ஷோ பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு லாஜிக்கல் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும், இஃப் லாஜிக்கல். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துட்ட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கன்காட்டினேட்டுக்கு முன்னாடி ஒரு இஃப் லாஜிக்கல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இஃப் லாஜிக்கல் டெஸ்ட், இந்த என்டையர் கன்காட்டினேட் ஃபங்க்ஷன், டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன், இது எல்லாத்துலேயும் சேர்த்து கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டு ஈக்குவல் டு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கோட்டில் ஸ்பேஸ் கொடுத்துட்டு 00:00:00.0 இந்த வேல்யூவாக இருந்ததுன்னா தென் எனக்கு blank வரணும். அதர்வைஸ் எனக்கு இந்த சேம் ஃபங்க்ஷனில் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டே வரணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு இந்த கண்டிஷன் மெட் ஆகலைன்னா இங்கே எனக்கு அந்த ரிசல்ட் வரணும். ஸோ இதுதான் வந்து லாஜிக்கு. ஓகேங்களா? இப்போ இஃப் லாஜிக்கலை நான் மறுபடியும் உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணுறேன். இங்கே வந்து பாருங்க, என்னோட லாஜிக்கல் டெஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனில் கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து ஸ்பேஸு 00:00:00.0 இருந்ததுன்னா எனக்கு blank டிஸ்பிளே பண்ணணும். அதர்வைஸ் எனக்கு அந்த ஃபங்க்ஷனில் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை வந்து ஷோ பண்ணணும்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை அப்படியே ட்ராக் டவுன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ப்ராப்பராக வந்து கிடைச்சிருக்கும். இப்போ இந்த 34ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு கிடையாது. ஸோ நமக்கு எரர், என்ன எரர் வராமல் நமக்கு வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக blank வந்து ஷோ பண்ணுது. முன்னாடி வந்து நம்ம இஃப் எரர் யூஸ் பண்ணும்போது blank-ஆ ஷோ பண்ணியிருக்கோம். பட் அதுக்கப்புறம் இஃப் எரர் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன், கன்காட்டினேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல என்ன ரிட்டர்ன் பண்ணுச்சு அப்படின்னா, நமக்கு
பிளாங்க்குக்கு பதிலாக அந்த 00:00:00.0 அப்படின்ற மாதிரி நமக்கு டிஸ்பிளே பண்ணுச்சு. அதை நம்ம இக்னோர் பண்ணுறதுக்காக இந்த இஃப் லாஜிக் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த பர்டிகுலர் வேல்யூ வரும்போது எனக்கு பிளாங்க் ஷோ பண்ணு, அதர்வைஸ் எனக்கு அந்த சேம் வேல்யூ வரணும்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா? இப்போ நான் இதை நான் என்டையர் ரோவுக்கு நான் அந்த ஃபங்க்ஷனை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 34 நான் போயிட்டு அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் பாட்டமில் 34 நான் ஆட் பண்ணிவிட்டு சம்திங் இங்கே வந்து நான் வேல்யூ வந்து ட்ராக் டவுன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு அங்கே போயிட்டு 2, 10, 20, 21 இருக்கு இல்லைங்களா? இது வந்து நமக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். இங்கே பாருங்கள், 20, 21, 10 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் அப்படின்ற மாதிரி நமக்கு ப்ராப்பராக வந்து ஷோ பண்ணுது. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து நான் உங்களுக்கு இங்கே ஃபார்முலா டெக்ஸ்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த என்டையர் ஃபார்முலா அவங்க ஷோ பண்ணுறேன். நீங்கள் வந்து இதை உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆல்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்டையர் ஃபங்க்ஷன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரில்லை நான் செக் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் வந்து என்டையர் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷன் எப்படி வந்து செப்பரேட்டாக வந்து ஆக்ட் ஆகுதுங்கிறத நான் இண்டிவிஜுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணி தான் உங்களுக்கு இது வந்து கம்பைன் பண்ணியிருக்கேன். ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நல்ல ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.